ரயிலடிகளுக்கு போகிற போதெல்லாம் இந்த செவிகளில் அந்த ஒலி வந்து விழும். இங்கே ஈரோடு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. சென்னையில், திருச்சியில், எங்கள் மதுரையில் அங்கெல்லாம் போகிற போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்டு நல்ல ஒலிப்புக்கள் தமிழில் நடக்குது அப்படின்னு கேட்குறாள். அதை இவங்க கேட்டிருக்காங்க. இந்த அம்மா கேட்டு என்ன செய்ய, இப்படி இருக்கே ஒலிப்புழை இப்படி விழுந்திருக்கே, இதை யாராவது திருத்தி இருக்க வேண்டாமா, யாராவது சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்ய, அது ஒரு ஒலிப்புழை, எழுத்துப்புழை. அது நிறைய அரசு வெளியிடக்கூடிய விளம்பரங்கள்லேயே அரசு எழுத்துப்புழை வந்துருச்சு. அப்படி நிறையா அதை சொல்கிறாங்க. அப்புறம் பெயர்கள் அதுவும் மோசமாக போச்சு. வரிசையாக எல்லாம் சொல்லி பிழை என்று கண்டு அதை திருத்தணும்ல. பிழை திருத்தாமலேயே போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு நொந்துருக்காங்க. இதெல்லாம் தமிழ் பேராசிரியர் அடுத்து வரக்கூடியவங்க டாக்டர் ராம சௌந்தரவல்லி அம்மா, நல்ல தமிழாசிரியை. அவங்க நல்ல முதல்வராக வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க. மரியாதைக்கும் போர்த்தலுக்கும் உரிய பட்டிமண்டப நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கும், அறிவார்ந்த இந்த புத்தக விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், மேடையில் விட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, தமிழ் இனி வளரும் என்பது ஒரு உரம் இருக்கட்டும். நீங்கள் பேசுகிற பொழுது எதனால் தமிழ் தளர்கிறது என்பதையாவது சரியா சொல்றீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் பதிவு செய்யப்பட்டு ஒலிபரப்பப்படுவதெல்லாம் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டதா, தமிழனால் பதிவு செய்யப்பட்டதா? ரெண்டும் கிடையாது. தமிழுக்கும் தமிழனுக்கும் வெகு தொலைவில் இருக்கிற வடநாட்டில் பதிவு செய்யப்பட்டு எல்லா ஸ்டேஷன்லையும் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒலிப்பிழை வந்துடுதா? அதான் கேள்வி இருக்கு. அதை கேட்டுட்டு ஒருத்தன் ஒலி பிழையாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஓ இதனுடைய விளைவு இப்படிப்பட்டதாக ஆகிவிட்டது என்று வருந்தலாம். இதுக்கு போய் நீங்கள் ரயிலில் நிறைய பயணம் செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு சந்தோஷம். அவ்வளவுதான் உங்கள் பேச்சிலேருந்து தெரிஞ்சதே ஒழிய தமிழ் தளர்ந்தது ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் நீங்கள் செய்தித்தாள் படிக்கிற வழக்கம் கிடையாது உங்களுக்கு 3 பேர்த்துக்குமே இல்லையா? இன்னைக்கு படிச்சிங்களா? இன்றைய தினமணியை எடுத்து படித்து பாருங்கள். இணையதளத்தில் தமிழின் வளர்ச்சி தனியாக ஒரு பகுதி போட்டு அழகான கட்டுரை. நினைத்து கொண்டேன், இவர்களுக்காகவே இன்னைக்கு பார்த்து இந்த கட்டுரையை பதிப்பிச்சிருக்காங்களே. இணையதளத்தில் தமிழின் வளர்ச்சி என்றே அந்த கட்டுரை அமைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா பதில்? அது அவங்க தலைவர் கேட்டார் பார்த்தீங்களா? மொழி என்பது கடந்த காலத்தினுடைய கேடயங்களை பெற்றிருக்க வேண்டும், எதிர்கால போருக்கான நுட்பமான ஆயுதங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா? நான் என்னுடைய தென்தமிழ், நம்முடைய தீந்தமிழ், கன்னித்தமிழ், என்று மூல தமிழ் எப்படி எதிர்கால போருக்கான ஆயுதங்களை எல்லாம் மிக மிக நுட்பமான முறையிலே அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக பெற்றிருக்கிறது என்று வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார். நீங்க என்ன ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா நூலகமெல்லாம் போச்சான். எங்க போச்சு? அப்படித்தான் ஒரு கால் நினைத்தார்கள். சிங்கள பேரினவாதிகளால் அழிக்கப்பட்டது யாழ்ப்பாண நூலகம் என்ற பொழுது போச்சு, தமிழனுடைய கலாச்சாரம் அத்தனை மித்தோடு அழிந்து போனது என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். தோழர்களே இல்லை, அத்தனை நூல்களும் கணினியிலே ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் தமிழ் பெற்றிருக்கிற வெற்றி. நினைச்சிங்களாக்கு ஒரு நொடியில் நீங்கள் வந்து பேசின உடனே தமிழ் தளர்ந்துரும், அழிஞ்சிரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், சாபம் விடுற மாதிரி இல்லையா? நீ பேசுனதெல்லாம் அங்கே பதில் இருக்குமா? ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தூசி தட்டி அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து பதிப்பிச்சாங்களே, எத்தனை பேருக்கு அது போய் சேர்ந்தது? அதான் என்னுடைய கேள்வி. நீ வருகிறவ தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ பதில் சொல்லணும் இல்லைங்களா?
ஓலைச்சுவடியில் ஏற்றப்பட்டிருந்ததெல்லாம் பிறகு தமிழகத்துக்கு வந்த பொழுது தேவாரமாகட்டும், திருவாசகமாகட்டும், திருமந்திரமாகட்டும், உங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் அவர் சொன்னார். அதான் எத்தனை பேருக்கு இங்கே கிடைச்சது? அன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைத்தது? இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கையிலே கணினி கொண்டு சேர்த்திருக்கிறது என்றால் தமிழில் என்ன விஞ்ஞான அறிவுபூர்வமான விஷயம் இல்லை நினச்சிங்க? அத்தனை 353 நூல்களை ஒரு இணைய தளம் பதிவு செய்து வைத்திருக்கிறது, தமிழ் நூல்கள். இதெல்லாம் அந்த இன்றைய செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்க. வேற ஒன்று நான் தமிழ் எப்படி நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இந்த ஜுஜிபி மாமல் இன்னைக்கு உள்ள மொழியில் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பேசி இருக்கிறதெல்லாம் அழுத்தமாக சொல்லுங்கள், நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். நான் கேட்கிற கேள்விகளுக்கு விடை சொல்லுங்கள். தமிழ் உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒரு மொழி எப்பொழுது உலக அரங்கத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதோ அப்பொழுது அது வளர்ந்து விட்டது என்பது பொருள், வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். இல்லையா நடுவர் அவர்களே? ரொம்ப சாதாரணமாக கேட்டார், நீங்களும் பேசாம இருந்தீங்க. தொலைக்காட்சி போதாதான் தமிழை கொல்லுவதற்கு. அப்ப தினம் நீங்க என்ன தமிழை கொண்டுகிட்டா இருக்கீங்க? அப்படிதான் சொல்றாரு. நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு. நீங்க சொல்லணும். உங்களை உலக நாடுகளுக்கு, உலக தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது எது? தொலைக்காட்சியும் தமிழும் இல்லையா? அந்த தொலைக்காட்சியில் நீங்க ஆங்கிலத்தில் பேசுனீங்களா, உலக மொழியில் பேசுனீங்களா? ஒரு வீட்டினுடைய வரவேற்பறையிலும் திருக்குறள் பவனி வருகிறது என்றால் என்ன பொருள்? சொல்லுபவன் தமிழன், சொல்லப்படுவது தமிழுக்கே சிகரமாக இருக்கிற திருக்குறள் என்பதால் அல்லவா அந்த பெருமை. என்ன தொலைக்காட்சி கொன்னுடுச்சுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்பட்டமான பொய்ய ஒருத்தர் லைட்டு போட்டு நைட்ல இப்படி எல்லாம் சொல்லலாமா? சொல்லிக்க இல்லை, நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்வி இதுதான். அவர் சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்களே, ராஜராஜ சோழன் ஓலைச்சுவடிலாம் கொண்டு வந்தா இன்னைக்கு என்ன செய்திருக்கீங்கன்னு. அன்றைக்கு அந்த ஓலைச்சுவடியிலே இருந்த விஷயங்கள் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது? இன்றைக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது? எதனால்? அதானே வளர்ச்சி என்பது. 1000 பேர் கையிலே கிடைப்பதை விட கோடிக்கணக்கானவர்களுடைய கரங்களிலே போய் கிடைக்கிற பொழுது அது வளர்ச்சியா தளர்ச்சியா? இல்லை, தளர்ச்சிங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்லணும்ல என்ன ஆச்சுன்னு உலக அரங்கத்துக்கு சொல்லுகிறேங்க. கனடா தேசத்தினுடைய பார்லிமெண்ட், அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக ஒரு ஈழ தமிழ் பெண் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் ராதிகா சிற்சபேசன் என்பது. அந்த பெண் ரொம்ப இளமையாக இருக்காங்க, தொலைக்காட்சியில் பார்த்தேங்க. அந்த பெண் பாராளுமன்ற உரை நிகழ்த்துகின்றார்கள். எங்கள் கனடாவினுடைய எம்பி அவங்க பாராளுமன்றத்தின் முதல் உரையாற்றுகின்ற பொழுது அந்த தலைவரை பார்த்து கேட்குறாங்க, என்னுடைய தாய்மொழியிலே என்னுடைய முதல் உரையை தொடங்குவதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். எதில் பேசினார்களோ தமிழில் பேசினார்கள். கனடாவினுடைய பாராளுமன்றத்தின் உறுப்பினராக தமிழ் பெண்மணி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய முதல் உரை தமிழிலே பேசப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரும் உணர்ச்சி பூர்வமாக பாராட்டினார்கள். உணர்ச்சி என்றால் அந்த பெண் சொல்லுகின்றார், தமிழ் என் தாய்மொழியாக இருப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன். உலக அரங்கத்தில் இதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. நம்ம பார்க்கறதுல சினிமா, இந்த டிங்கிள் டிங்கிள் வழுக்கத்தலை, இதெல்லாம் ஒரு பயிற்சா? இதெல்லாம் ஒரு வாதமா? என்ன வைக்கிறீங்க நீங்க? இல்லை, வாதம் வைக்கணுங்களா? இதனால் தளர்ந்துருச்சுன்னு சொல்லுங்க, நாங்களும் ஏற்றுக்கிட்டு போகிறோம். வேற ஒன்றும் இல்லை நடுவர்களே. நீ எத்தனை செய்திகள் சொல்கிற பாருங்க.